வணக்கம். சிறகடிக்க ஆசையில விஜயாவ வந்து விட்லியிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காமெடி பீஸு அப்படின்னு கொண்டாந்தது தான் பெரிய விஷயம். பல நேரங்கள்ல நம்ம யோசிப்போம். ஏப்பா இந்த இப்ப இருக்க அண்ணாமலையெல்லாம் திருத்தக்கூடாதா? யாருமே கேட்க மாட்டேங்க. மீனாவெல்லாம் கேட்கக்கூடாதா? அப்படிலாம் கேட்கும்போது, கடைசியா இப்ப தான் புரியுது. விஜயாட்ட கேட்ட அந்த விஷயமே ஒண்ணே ஒண்ணு தான். "உனக்கு என்னப்பா நீ என்ன வேணாலும் பேசுவ. நீயே பைத்தியம்" அப்படிங்கிற மாதிரி விஜயாவ கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு காமெடி பீஸா மாத்தியாச்சு. இப்போ வந்துட்டு அதில வேற இந்த எல்லாம் சேர்ந்து இந்த இப்ப நம்ம அந்த டான்ஸர் இருக்காங்களே சுஜாதா, சாரி அந்த அம்மா பேர் என்ன? அந்த பூ கட்டுற அம்மா. அந்த அம்மா வந்து சேர்ந்துக்குது. சேர்ந்துக்கிட்டு இப்படி நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு பண்ணிடலாம். அட்வர்டைஸ் பண்ணலாம், நோட்டீஸ் போடலாம். அதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து நோட்டீஸ் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ நம்ம வீடு வீடா கொண்டு போய் குடுப்போம் அப்படின்னு கோடிக்கணக்கில சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி, லட்சக்கணக்கில வந்துக்கிட்டு கான்ட்ராக்ட் ஒரு லேடி, வீடு வீடா நோட்டீஸ் தரேன் அப்படின்னு சொல்லுது. ஏன் வீடு வீடா நோட்டீஸ் குடுத்தா உங்க ஆளுக்கு கையாள்ட்ட குடுத்துற வேண்டியதானே அப்படின்னு. என்னமோ பேசி வைப்போம் அப்படின்னு தான். உடனே வந்துட்டு சரி ஃபோட்டோ எடுத்தா ஃபோட்டோ சுருதி எடுத்து தருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இங்கே வந்து வீட்டில் வந்து மேக்கப் போட்டு இப்போ 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 இந்த ஒரு யோகா ட்ரெஸ் போட்டு யோகா மேட் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்தாக்க அதில் வேறு சொல்லுது இப்போ அண்ணாமலைட்ட பாருங்கள் இப்போ நாளாக வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் தானே விஜயான்னு பேசுகிறாங்க. நீ பாருங்கள் விஜயாவோட புருஷன் தானே நீங்கள் அப்படின்னு கேட்க போகிறாங்க பாருங்கள். பெருசாக மதிப்பாது பேர்ப்பது நீங்கள் அப்படின்னு ஒரு கதையை வேற விடுறாங்க. சுருதியும் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சுருதி வாய் சும்மா இருக்குமா அப்படிங்கிறது தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் இருக்காரு, முத்துக்கிட்ட வந்துட்டு மீனா 2 பேத்த கூட்டுறாங்க பூ கட்டுறவங்கள. அவங்க வந்து பணம் கட்டியிருந்தாங்க அந்த கடையில. பணம் குடுக்க மாட்டேங்கிறான். ராஜான்னு ஒருத்தன் இருக்கானா, பணம் குடுக்க மாட்டேங்கிறான் அவங்க அண்ணன் கடையில அப்படிங்கிறாங்க. நமக்கு தான் தெரியுமே எதுக்கு பணம் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. இவர் உடனே வந்து அத வாங்க போறேங்கிறாரு. ஆக்சுவலா வந்து பணம் கட்டுறது வந்து அப்படிலாம் இடையில எடுக்க முடியாதுங்கிறத ஒரு ரூலே போட்டிருப்பாங்க. அப்படிலாம் கேட்க முடியாது. ஆனா என்ன மனிதாபிமானம் அப்படிங்கிறது தான். ஆனா பிசினஸ்ல மனிதாபிமானம்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் அ பாலிசி. அந்த பாலிசில வந்து அவ்வளோ ஈஸியாவெல்லாம் மாத்த முடியாது. ஆனா இங்க வந்து பிரச்சனை இல்ல. சின்ன கடை தானே. அதனால நம்மளா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி கூட்டு போறாரு. கூட்டு போய் அங்க பேசினாக்க, அவன் முடியாதுங்கிறாப்புல. இந்த பொண்ணு முடியாதுங்குது ரோகிணி. அப்புறம் கடைசியில பார்த்தா பணம் குடுத்தரணும். வேற வழி இல்ல. அப்பாட்ட சொல்லி போணும்டா அப்படின்னு சொன்னோனே, பணம் குடுக்கலான்னு போய் லாக்கர் தான் லாக்கர்ல பணம் இல்ல. லாக்கர்ல பணம் இல்லன்ன உடனே எப்படி பணம் போச்சு? எப்படி என்ன சொல்ற மனோஜ்? எப்படி போச்சு? அப்படிங்கும்போது தான் மனசாட்சியே இல்லாத ஒரு ரோகிணி கேரக்டர்லாம் வந்துக்கிட்டு இவ்வளவு நாளாக செருப்படி வாங்காமல் வச்சுருக்கிறதே பெரும்பாடு தான் அப்படின்னு தான் தோணுது. அவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டரு. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கூட நான் தன்னுடைய சர்வைவலுக்காக என்னமாவது சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, திருடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த திருட்டு பட்டத்தை தூக்கி அப்பாவியா 2 பேர் இருந்தவங்கள்ட்ட தூக்கி போடுறது இருக்கே ரொம்ப கொடுமை. அதுவும் கஷ்டப்பட்டு அதுக்கு வேலை பார்க்குதுங்க. அது கொடுத்த ஐடியா, அந்த ஐடியாவில் தான் பணம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் படக்குன்னு நீ தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கழுத்தை பிடிச்சி தள்ளும்போது நிஜமாவே இந்த பிள்ளைக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அந்த தண்டனையும் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறதும் இன்னொன்று இப்படி இந்த பிள்ளை விதவிதமாக ட்ரெஸ் போட்டு அழகழகாக மேக்கப் போட்டு அந்த பிள்ளை திரியறதை காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாவத்துக்கு பிறகும் சாமி இல்லை சாமியை நம்புறவங்க தான் சாமி இல்லை அப்படின்னு சொல்லலாம். நேச்சரை நம்புறோம்னா நேச்சரை என்ன பண்ணுது, என்ன கொடுமைடா, என்ன கொடுமை சரவணாது அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைய தண்டனை எல்லாம் பார்க்குறது ரொம்ப கொடுமை. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு.